கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிராபவ வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2026 வருடக்கணக்கில் இது 40வது வருடம். 4 என்பது ராகுவின் தன்மையை கொண்ட வருடம். இந்த வருடம் காலை 9:32 சூரிய பகவான் மீனத்திலிருந்து அஸ்வினி 1ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அதுதான் நமக்கு தமிழரோட புது வருடம் பிறப்பதாக நம்ம ஐதீகமாக கொண்டு செல்கின்றோம். சூரியன் நினைவை வைத்து தான் இது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது ரிஷப லக்னத்தில் விழுகிறது. லக்னம் ரிஷபம், லக்னத்திற்கு 2இல் குரு, 3இல் மாந்தி பகவான், 4இல் தனித்த கேது, அதற்கு பிறகு நேர 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்த ராகு, 11இல் புதன் செவ்வாய் சனி, 12இல் சூரியன் சுக்கிரன். இப்போ லக்னத்துக்கு 2 பக்கமும் 2 ராஜ கிரகங்கள் இருக்கிறது. இது சாதகமா பாதகமா? ஏற்கனவே 2021 நடந்த மாதிரி ராகுக்கு அது பிடிக்கல, எல்லா கிரகமும் வந்தது. இது என்ன, ஒரு ஸ்திர ராசியில ராகுவும் இன்னொரு ஸ்திர ராசியில கேதுவும் இருக்காங்க. லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது சுகபாவங்களை கண்டிப்பாக அது தடை செய்யும். லக்னாதிபதி சுக்கிரன் 12இல் மறைவதும் அவ்வளவு சாதகம் அற்ற தன்மை. குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா, குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா பெரும்பணம் குரு தானே. பெரும்பணம் குருவும் பாதகத்தில் இருக்கான். சிறு பணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கான். அப்ப அந்த குரு அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகிய புதன் குருவின் வீட்டில் நீசமாகி போய் இருப்பது சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை எல்லாம் தள்ளிடுச்சு. இங்க புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் 2 மற்றும் 5க்கு அதிபதியாகிய புத பகவான் 11ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று மாரகாதிபதியோடனும் பாதகாதிபதியோடும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மாரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை தரக்கூடிய நிலை மட்டுமல்ல, இந்த காற்று போக்கில் வரக்கூடிய தன்மையினால், கதிர்வீச்சுகளின் தன்மையினால், நோய்களாலோ வேறு வகையிலோ மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரக்கூடிய ஒரு விஷயம். இதை கொஞ்சம் மோசமாக தான் சொல்லணும், மனசு வரலனால பின்னடைவுன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு நிலை வராமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சந்தோஷப்படுவேன் இந்த விஷயத்தில். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கித்தான் இந்த நாட்கள் செஞ்சு கொண்டு இருக்கின்றன. இன்னும் ஒரு 20 நாளில் தமிழரோட இத்தனை மாதம் பிறக்க போகிறது. பிராபவ வருடம் பிறக்க போகிறது. ராகுக்கு அது பிடிக்கொள்ள அத்தனை கிரகங்களுமே மாட்டியிருக்கு. எல்லா கிரகம் ஏற்றுக்கிறாரு. இப்போ 2022 கொரோனா வந்தபடி அப்படி தான் ராகுக்கு எல்லா கிரகம் மாட்டிருந்தது. அதெல்லாம் உபயராசியில் வந்தது. இப்போ ஸ்திர ராசியில் வேறு வருகிறது. அப்போ அது நிரந்தரமான ஒரு இழப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதிருந்து மக்கள் உஷாராகி தனது சேமிப்புகள், அது பணமாகட்டும், காசு பணமாகட்டும், ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பழக்க வழக்கங்களாகட்டும், உணவு வகைகளாகட்டும், இவைகளை தனிப்பட்ட முறையில் சேமித்து வைத்து கொண்டிருந்தால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிச்சிடலாம். நம்ம என்ன ஜோதிடம்ங்கிறது ஒரு எச்சரிக்கை உணர்வு தானே. இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இதை நம்ம இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொல்ல போனால், வரக்கூடிய நிகழ்வுகள், வரக்கூடிய கஷ்டங்கள், வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வரப்போது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் போர் மூலக்கூடிய அபாயத்தை நோக்கி தான் இந்த நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கிற சஞ்சாரம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் 4ஆம் இடத்தை தனித்த கேது என்று சொல்லப்போனால் சுகத்தை கண்டிப்பாக கெடுப்பான். சொல்லப்போனால் இன்னும் விரிவாக சொல்லப்படும் சொன்னால், இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் பயணங்களை எச்சரிக்கையாக போகணும். மேடு பள்ளங்களில் ஏறி இறங்கினா 4ஆம் இடம் தாய். கர்ப்பிணி என்றால் அவ்வளோ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாள். அந்த தாய் ஸ்தானத்தில் தான் கேது உட்கார்ந்துருக்கிறான். அப்போ என்ன, வண்டியில் ஏறு மாறி வேகத்தில் செல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அதிகமான மேடு பள்ளங்களை கவனிக்காமல் சென்றால் அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதில் இன்னொரு பெரிய வீக்னஸ் என்னன்னு கேட்டால், சந்திரனோட ராகு சம்பந்தப்பட்டு அவன் சூரியனை வேற அந்த ராகு பார்க்குறான். கேது அந்த குருவை பார்க்கிறாப்புல. அப்புறம் சந்திரன், சூரியன், குருன்னு சொல்லக்கூடிய
முழு முதல் ராஜகிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டு போயிருக்குங்கிறத சற்று வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அனைத்தும் நன்மையாக நடப்பதற்கு அனைவருக்கூடையும் சேர்ந்து நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மனித சமுதாயம் இதெல்லாம் தாங்கும் சக்தியில் இல்லை என்பதை நாம் இறைவனிடம் நம்ம ஒரு அப்ளிகேஷனாகவே வைப்போம். அடுத்தது ராசி ரீதியாக இந்த நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவில் இருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், சனி, புதன் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் ராசியாதிபதியும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்காங்க. ராசிக்கு 12ல் சூரியன், 2ல் ராகு. இது ஒரு பாபகத்திரி தோஷ அமைப்பு. ராசிக்கு முன்னும் பின்னும் பாபகரங்கள் இருந்தால் ராசி முழுமையான சுபத்தன்மையோடு செயல்படாது. ஏற்கனவே ஜென்மச்சனி வேற, ஜென்மச்சனி, 7 நாடு சனி, என்னெல்லாமோ சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த 1/6/2026 அப்புறம் குரு பகவான் கடகத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு வகை நல்ல விஷயந்தான். ஆனால் அது வரைக்கும் ஒரு 1.5 மாதம், அதுக்கப்புறம் மறுபடியும் 31/10 அவர் நேர சிம்மத்துக்கு பேர் வர, அப்போ அவரோட பார்வை திரும்ப கிடைக்காது. இப்போ மீனராசிக்காரர்கள் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் சிறந்து விளங்குவதற்குண்டான வேலையில் இருப்பாங்க. வியாபாரம் செய்கிறவங்க மீனராசிக்காரர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு அமைதியோடு பேசுறது நல்லது. ஏன்னா வியாபாரம் பண்ணும்போது பலவிதமான பிரச்சனை வரும். அது கோபத்தை கொண்டு உண்டாக்கி விட்டுரும் உங்களுக்கு. கொஞ்சம் இந்த கோபதோப வார்த்தைகளினால் சில பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் சனி பார்க்க கெடுக்கும், இருக்க நல்லதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த வகையில் சனி பகவான் வந்து அது பகைஸ்தானம் கிடையாது, சமமான ஸ்தானம் மீனத்துக்கு. அப்போ சனி இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தும். இருக்கும் ராசிக்காரர்களை எல்லாத்தையும் வந்து சில சின்ன கஷ்டத்தை கொடுத்து அது மூலம் ஒரு அவன் தன்மையை மேன்மை அடைய செய்யும். அவங்கள சுத்தப்படுத்தும். வந்து சிந்திக்க மாற்றலை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ வந்து உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது புதனின் நீச்ச பங்கம் ஆகிவிடும். அந்த புதன் நீச்சம் வந்து புதனுக்குள்ளே மாறி போயிடுவார். புதன் வந்து மாறி போயிடுவார். 1/6/2030 புதன் அதெல்லாம் உட்காந்துருக்க போகிறதில்ல, போயிடுவார். நமக்கு இந்த அமைப்புன்னு அப்படின்னு பார்த்துக்க போனால் இப்போ 14/4/2026 சித்திரை 1ஆம் தேதி கொண்ட அமைப்பில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். செவ்வாய் இருக்கும்போது ஒரு தலைமை பண்பு, தலை வணங்குறதுங்கிறதே ஆகாது. அது இன்னும் பெரிய தோஷம் மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கும். வந்து தான்கிற கெத்தில் இருப்பாங்க. கெத்தில் இருந்தாலே தலையில் அடிபடும் கண்டிப்பாக. இந்த சனிச்செவ்வாய் சேர்க்கைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சனிச்செவ்வாய் பார்க்கும் இடத்துலலாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மக்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கும் இடத்துல யுத்தம் புரியும். ஏன்னா செவ்வாய் தனிப்பட்ட கிரகம், அங்கே சனியும் புதனும் ஒன்று. ஏற்கனவே சனி புதன் ரெண்டுமே செவ்வாய்க்கு ஆகாது. அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் தான், குடும்பஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த பிரபாவத்தை குரு பயிற்சி ஆனது நல்ல விஷயமா இருக்கும். அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ 2ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கான். அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு வேலையுமே தயவுசெய்து கடன் வாங்கி பண்ணாதீங்க.
குடும்பத்துக்காகவும் சரி, நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது கடன் தீரவே தீராது, காலத்துக்கு உங்களை போட்டு நச்சுக்கிட்டு இருக்கும். சில எதிர்பாராத செலவுகள் வரும், அதனால் கடன் வாங்கின சூழ்நிலை வரத்தான் செய்யும். அப்போ யார்கிட்ட கடன் வாங்குறோன்னு யோசித்து கடன் வாங்க. இல்லாட்டா அவசர தேவைக்கு ஒருத்தன் கொடுக்குறான் 5% 10% கொடுக்குறான் வட்டிக்கு, அதெல்லாம் நான் பார்த்து கட்டிடுவேன் நினச்சிட்டு நல்லா வாங்கிறேங்க. கண்டிப்பாக உங்களால் மீள முடியாத ஒரு தன்மையை அந்த இடம் உங்களுக்கு கொடுத்துரும். சூரியன் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி உங்கள் ராசியில் உட்காந்துருக்கேன். இந்த வருஷம் ஆரம்ப காலத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியும் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன்னா குடும்ப செலவுக்காக கடன் வாங்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணதுக்கு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்கள். சாப்பாட்டுக்கு வழியில் செலவு பண்ணி தான் தீரணும். ஓரளவு உடுத்துற துணி இருக்கா அதோட திருப்திப்பட்டுக்கணும். புடவைன்னா சாதாரண புடவை, பட்டு புடவை தான் வேணும் எதிர்பார்க்கக்கூடாது. சாதாரண ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டுக்கோங்க, நான் ஜீன்ஸ் தான் போடுவேன், டிஷர்ட் தான் போடுவேன்னு எதிர்பார்க்க. சாதாரண செருப்பு போட்டலாம்னா இல்லை ஷூ தான் நான் போடுவேன்னு எதிர்பார்க்கக்கூடாது. குழந்தைகளுக்கு செய்கிறதுங்கிறது வேறு விஷயம். பெற்றோர்களை சொல்கிறேன், மற்றவர்களை வயதானவர்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறான். குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. பூர்வீக தோஷம் உண்டு. குலதெய்வ வழிபாடு இன்மையினால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது. மாந்தி திரிகோணமே ஏறக்கூடாது. சொல்லப்போனால் மாந்தி பொதுவாக எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளான தோஷத்தை அது காட்டும். அந்த இடத்துக்குள்ளான தோஷத்தை காட்டுறது தான் மாந்திங்கிறதே இருக்குது. அது 5ங்கிறது உங்களை பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுங்கிற நிலைமைக்கு உங்களுக்கு போயிடும். அவன் பூர்வீகத்தில் செய்த தோஷங்கள் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் அது தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பிராபவ வருடம் உங்களுக்கு அமையும். அப்போ உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல விஷயம். இந்த வருடம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அது கொடுக்கும். வியாபாரத்தில் மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியும் குரு தான், உங்கள் ராசியாதிபதியும் குரு தான். அந்த குரு 10ஆம் அதிபதி குரு நவாம்சத்தில் செவ்வாய் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால நவாம்சத்தில் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பவர் உண்டு, அதில் அகம்பாவம் வேண்டாம். மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டிலாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதில் கொஞ்சம் அகம்பாவத்தை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு வீழ்ச்சியை கொடுத்து விடும் கண்டிப்பாக உங்களுக்கு. அதனால் அந்த குரு பகவான் உங்கள் விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால், ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால் சற்று வரக்கூடிய பணத்தை சுபவிரயமாக்க, ஒரு அசட் வாங்குவதற்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு, ஒரு ஃபிக்ஸ் டெபாசிட்டில் போடுவதற்கு இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக அமையும். 2ஆம் இடத்துல சூரியனுக்குனால கொஞ்சம் வேகங்கள் அதிகரிக்கும், வார்த்தைகள் தடிக்கும். அந்த மாதிரியில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்து செல்வீர்களேயானால் அற்புதமான ஒரு விஷயம். இந்த மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். மேதா தட்சிணாமூர்த்தி வேறு, நவகிரக குருங்கிறது வேறு. மேதா தட்சிணமைக்கு எல்லாம் கொண்டக்கடலில் மாலை வாங்கி போடுறாங்க. அங்குள்ள ஐயர்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, கொண்டக்கடலில் மாலை தூக்கி போட்டு எல்லாம் போய் பண்ணாங்க. மேதா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரமே கிடையாது. அவருக்கு வெளிர் நில நீல நேரம் தான் அவருக்கு வஸ்திரம். அவருக்கு இந்த தட்சிணாமூர்த்திக்கு தான், குரு பகவானுக்கு தான் மஞ்சள் கலர் வஸ்திரம் அதில் மஞ்சள் கலர் வஸ்திரத்தை கொடுப்பாங்க. குருவை போற்றுங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தீர்களால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்போடு அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.